தாவரத்திற்கு வெள்ளரி குஞ்சு சொன்னா தெரியுங்க. எனது பெயரோ
எனக்கு எத்தனை நாமதேவ தெரியுமா? கத்துறீங்க. துரியோதனன் அல்லது சுயோதனன். வந்தாங்க. சத்துவேலே. அவன் என்ன சத்துவேலே? வேலு. அவன் என்ன வந்தராஜே. அவருக்கு பேர் தெரியுமா? அவர் பேர் என்ன? அவருக்கு ஐயாவுக்கு பேர் என்ன தெரியுமா? துரியோதனன். ஐயா இப்ப நீங்க தானே சொன்னீங்க சும்மா இருக்கும்போது இப்ப இந்த வேலை முன்ன இருக்கும்போது இல்ல இந்த வேலை வாங்கி வந்து முடியும். ஆமா நான் பிறக்க நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தீங்க? அப்பேற்பட்ட விசையாளர் நான் பிறந்தேன். அரை ஓடாதுக்கு போறதுல சும்மா இருக்க முடியுங்களா? டேய் கடையாள கட்டது. ஆமா அதாவது விசமில்லாத பாம்பு பாம்பு தேல் தேல் நண்டுவா நண்டுவாகாரி சிவனில்லா. ஆமா நான் பிறக்கும் பொழுதா அதாவது விஷம் பொருந்துதான். அப்படியே அப்பா அப்படியே அப்படியே வாங்கி போட்டுருந்தா ஓடு அந்த ஓடு தமிழ் எலும்பு கூடி அதான் திடீர்னு மல்ல மல்லவளை கிட்டது தர்மராஜன் பிறக்கும் பொழுது மழை பெய்தது. ஆமா நான் அப்பே என்னோட எத்தனை பேர் சொன்னாங்க? அது கேளப்பா எத்தனை பேர் இல்ல? நீ தானா கேட்டகராரா? நானா கேட்டகராரா? ரெண்டு பேர் அண்ணா அவரை கும்பினு கூப்பிடுடா. அண்ணா நீ வேணா கொஞ்சம் அந்த தெருவுல கால போடு. ரெண்டு பேர் அண்ணன் திரும்பி இவ அண்ணா கூப்பி இவ உட்கார்ந்து கூப்பி மடங்கி போட்டு கூப்பி அப்படி கையோட பிரதமர் தம்பி வாங்க எத்தனை பேர் இருக்கு? 16 பேர் சொல்லலாம். ஒண்ணு போடுதல போட்டுங்க. ஆமாங்க ரெண்டு பூஜை போட்டு ரெண்டு பூஜை போட்டுங்க. போட்டுங்க அந்த லக்கத்தை ஒன்றா கூட்டு அப்படியே கூட்டு சொன்னா அப்படியே கூட்டி விட்டுருங்க. எடுத்து போடுறா நீங்க கூட்டு சொன்னீங்க அப்படியே பெரிய கூட்டுறா. அப்பா ஒண்ணு அதே அப்பா 100 பேர் ஐயோ 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 மாமா அவர் சொல்றது கூட முடிச்சவங்க எனக்கு தான் முடிச்சவங்க அப்பா நல்லா இருக்காங்களா? அம்மா நல்லா இருக்கிறாங்களா? படம் பார்க்க போறான். அப்ப வயசாகி போச்சு தட்டுல சாப்பாடு போட்டு கொடுத்து தள்ளி விட்டா சாப்பிட்டு படுத்துவாங்க. அப்ப 7 பேப்பர் வேலை வாங்கிருக்காங்கப்பா மகாராஜா.
நீங்க வாங்க ஒரே நிமிஷம் மகராஜா. என்ன பண்ணி எத்தனை மகராஜா குட்டி போடும்? பண்ணி உடம்பு சரீரம் எப்படி இருக்கதோ ஒண்ணும் போடும், ஒண்ணு 10 போடும், ஆமா, ஒண்ணு 20 கூட போடும். 10 16 போடுது, ஒண்ணு வேலை இருந்து சீரி போன மாதிரி ஒண்ணு போடுது. ஆமா, அதுல நமக்குலாம் மகராஜா பண்ணி என்ன தூக்கிக்க பால் கொடுக்குது கிடையாது. அது பாரு டீச்சர் பண்ணி ஒரு அவசரம் படுத்துக்கிறேன். அந்த பண்ணி பூரா ஏறிடுது, பால் குடிச்சு பச்சா. அந்த கடை நீங்க இந்த 50 பேர் இந்த 50 பேர் ஏறிக்கிட்டு மச்சு 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 பால் குடிச்சுக்கிறேன். முதலாகத்தானே. ஆமா, நான் பிறந்து இரண்டாவது நபிவார்கள். ஆமா, எத்தனை பேர்கள்? 100 பேர்கள். துரிய முதல் 100 பேர்கள். அதிலே ஆசையிலும் அன்பிலும் இருந்து ஒரே ஒரு தங்கை மச்சானே. எப்படி சமாளிக்க முடியும்? யார் எப்படி விட்டாலும் நின்னுகிட்ட பேசுவோம். போடு 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 போட்டு வாங்க. கேட்டு போகடா போகடா அப்படி கேட்டு போகலாம். ஜல கேட்டு சிறுதவங்க பண்ணோம். அண்ணா வந்து உட்காரு பின்னாடி. உட்காரு. நெல்லுக்கிட்ட யாருன்னா என்னடா அப்படி பேசக்கூடாது. பேசக்கூடாது. துர்கான் எனக்கு ஆட்டோ சீட் அடிச்சு என்ன குடிச்சு கட்ட கூப்பிட்டா அது கால ஊம்பரத்தை ஆயத்தை வச்சுக்கிறேன். உட்காரு உட்காரு துரியான விட்டு நடந்து பேர் 99 பேரு. 100 பேரு. துரிய முதல் வெகுற கடை 100 பேர். ஆமா, எத்தனை தங்கச்சி? ஒரே ஒரு தங்கச்சி. என்ன கட்டிக்கிற கட்டிக்கிட்டா என்ன கொடுக்க கட்டிக்கிட்டா. சரி, அப்படி கட்டிக்கிட்ட உடனே திருமணம் செய்து கொண்டு நான் சொல்லி பசங்க மினி பசங்க ஏறி மலவட்டி அந்த முகலில் இறங்குவேன். 32 மாதத்தால போவேன். அப்படி போகும்பொழுது எங்க அப்பா அம்மா நல்லா இருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், சாதம் சாப்பிடுவாங்க பத்தியா, விஷத்தை கலந்து வைப்பேன். இங்கதான் வாங்கிட்டு போவேன். நான் குடிச்சு போட்டேன் வாங்கிட்டு போய் அப்பா அம்மா விஷம் வைப்பேன். சாப்பிடுவாங்க. அதுக்கு செத்தா பாப்பேன். சாப்பிட படுத்துருக்கும் போது குரல காலை வச்சு மெரி 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 2 பத்தி சாப்பிடுவாங்க. என்ன பண்ண எனக்கு என்ன வாயிலையா இப்ப ரொம்ப கம்மியான இருப்போம். 1,20,000. அதனால ஆளுக்கு ஒரு கோடி வச்சுக்க. அப்ப நான் யாரா இல்ல புட்டு துண்டு பட்ட பட்டியா பட்ட பட்டியா அப்ப நான் யாரா தெரிவித்தேன். மாசத்துக்கு வேணா சொல்லிக்க உனக்கு எவ்வளவு நல்லா இருக்குது.
பாலுக்கு ஒரு நாள் பால் எடுத்துட்டு அது புடிச்சு விட்டாங்க. அதுல பாதி புறமா விட்டுலாம் அத்தம் போவேன். உங்க தலைமையில அறிவிட்டு மச்சான் சரி உனக்கு செய்வா நீ கடலா வைக்குவ. ஆமா 100 பவுன் வாங்கிக்குவ. 100 சம வேட்டி வாங்கிக்குவ. ஓகே ஆளுக்கு ஒரு மூட்டை நெல் எடுத்தா நெல் எடுத்தா நீ அரிசி கடை ஓனர் நீ எல்லாம் ஓடும். சரி மச்சான் இதெல்லாம் வாங்கிக்குவ. இப்ப உன் மச்சான் எத்தனை பேரு? 100 பேரு. இப்ப துரியோதன ஆடுறாரு. அவரே திடீர்னு செத்துட்டாருன்னு வை. நல்லா இருக்கிறப்பல ஒரு வேலை செத்துட்டாரு. உங்களை சம்பளம் பார்த்து பில்லி எடுத்து குடுறாங்க. செத்துட்டாருன்னு வை. சமைச்சு வர மாட்டேன். அப்படியே துரியோதன வீட்டுல எதோ வீந்துருச்சுன்னா அவன் ஒரு மூட்டை எடுத்தா நீ 2 மூட்டை எடுப்பேன். அவன் 1 பவுன் எடுத்தா 1.5 பவுன் எடுப்பேன். ஒரு சத வேட்டி எடுத்தா 2 வயசு எடுக்கலாம். அவன் 100 பேருக்கும் கெடா வெட்டி பசப்பு தலைக்கு கறி போடணும். உட்கார்றதுக்கு இடம் இருக்கடா. எப்போ உங்களை ஒரு கிட்ட தும்பாட்டா சாமி மாப்பிள என்கிட்ட இருக்கிறது இப்பைக்கு ஒரு 1/2 சென்ட் தான் இருக்குது. அந்த 1/2 சென்ட்ல நானே பொண்டாடி கால நேரத்துல முட்டி போட்டுட்டு தான் படுக்கணும். கேட்க முடியாது. அந்த இடத்துக்கு வித்தாலும் நாளைக்கு எனக்கு நம்மள பொண்ணு வாய் கட்டிக்கு பொண்ணு ஒரு நாள் அடிக்கிறான். பாக்கி 99 பேர் மாப்பிள்ளை மாதிரி கொஞ்சம் அருகே இருப்பார்கள். சொல்லக்கூடிய ஆபத்தும் அருகே ராஜாக்கள் இருக்கின்ற அல்லவா? ஆமா எங்க சித்தப்பனுக்கு அப்புறம் தான் அது கிடையாது. பாட்டு மன்னனுக்கு பிறந்தார்கள். ஆமா யமனுக்கு ஒருவன், வாழ்வுக்கு ஒருவன், தேவேந்திரனுக்கு ஒருவன், அசூரி தேவனுக்கு ஒருவன். இப்படி பிறந்த ஆகிய ராஜாக்கள் இளமையிலே வீதியிலே விளையாடும் போது நடக்கும் போது என் தம்பிமார்கள் என் தம்பிமார்கள் யாவற்றும் பேர்களும் கீழே விழுந்த உடனே தம்பிமார்கள் ஓடி வந்து ஒருவன் இருக்கிறான். அவன் நடக்கும் பொழுது வீசி வீதியிலே விளையாடும் போது 99 பேர்கள் கீழே விழுந்து என் தம்பிமார்கள் எல்லாம் கீழே விழுந்து ஓடி விட்டார். இவ்வளவு பலம் இருக்கிறது. சரியான காலத்தில் என்ன செய்வார்களோ அன்றே கொண்டு நடக்கின்ற வழியிலே கையிலே பசுகள் காட்டினார். குளக்கின்ற குளத்திலே உருவசி நாட்டி வைத்தார். அடுக்கின்ற பாய்கிறே விசப்பாமலை கொண்டு வந்து பாம்பு கடித்தார்கள். வாழ்ந்தவை இறந்து விடுவார்கள். செய்து பார்த்தார். அதுக்கு
யாருக்கும் இருக்கவில்லை. ஆமா இன்னும் விதத்திலாய் பாண்டவர்களை கொல்ல வேண்டும். சொல்ல வரும் என்று சாதமென்றால் தலை உண்டுவான். தழிவெடாய் விமன். சாதமென்றால் பிரியமாகத்தானே உண்டுவான். மலர் போல சாதத்தை கொண்டு வந்து சாதத்தில் விசை போசனை கலந்து ராஜாக்களுக்கு சாதத்திலே வசந்த கலந்தீர்கள். எப்படி உணவறிந்தாலும் தனிவையிலாய் விமன். எப்படி உணவறிந்தாலும் தனிவையிலாய் விமன். மணிவட்ட தீர்மானது ஏதும் நம்புவார்களே. நீ ஒரு சாதத்தை அழுத்த வேண்டாம். நானே அது நான் பாரு எண்ணுகிறேன். சாதத்தை அவன் ஒருவனாக தனி வாரி 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 அறுத்து விட்டான். அப்படி அறிந்த உடனே மழைக்கும் அதிகமாகிவிட்டது. சகரி மாமா வந்த வேலைகள் செய்தோம். காட்டில் சென்று கட்டி கொடுக்கல பிடிந்து கால் கடலில் கட்டி ஓடும் இந்த நாகத்திலே அதனுடைய கரும்பு காலி செல்லுக்காக டில்லி ஆகிய அஸ்தாவது முழுவதும் கரும்பு காலி செல்வதற்கு ஏற்பாடு செய்கிறோம். உங்களோடு எழுதியிருக்கிறார். மாமா அந்த வேலையை செய்தோம். மீண்டும் உங்களோடு வருகிறானே அப்படி இன்னும் ஒரு சொல்ல வேண்டும். செய்தார் மாமா சகிரி மாமா. கட்டியாரம் கூப்பிடுறாங்க ஒரு விதமான ஒரு கோடி சூதுகள் செய்து பஞ்சம் பசுலாய கிடைக்கவில்லை. மீண்டும் எங்களுக்கு பகத்தை கொடு கேட்டார். என் உயிர் உள்ளவர் இன்னும் இல்லை ஆகிய அஸ்தாபத்தில் உங்களுக்கு பகம் கிடையாது. முப்பாட்டு நாடு இருக்கிறது. அங்கே சென்று வீடுகளை கட்டி குடியேறுங்கள் என்று ஆமா அது மட்டும் இல்லாமல் அழைத்து அரக்கு மெழுகு குங்குமம் சரவத்து பேர் வெடித்து அதிலே குடியேற செய்து இறந்த உடனே அழகோடு அழைகிறது. அதிலே குடியேற செய்து கண்ணீர் அரக்கு மாடியிலே ராஜாக்கள் மடிக்க வேண்டும். அப்படி ஏற்பாடு செய்யணும். அதிலும் இருக்கவில்லை. பாட்டவன் ஐந்து ராஜாக்களை இருக்கவில்லை. ஆமா அப்படி செய்தவில்லை. அப்பேற்பட்ட வாசியாக அழைத்து ஏற்படுத்தி கொண்டாடுகிறார். மாமா சகனி மாமா
நம்மளை ஒரு விருந்தாளி போல் உங்க பயிராகிய தருமன் விருந்தாளி 10க்கு அழைத்தே ஒரு சகனி பாபா ரோடாச்சாரி கிருவாச்சாரி யாவற்று பேரும் நாங்கள் படுவது அப்படியே மாடமாடிகளை மேலே இருந்து அந்த பார்த்த உடனே வேடும் மனமாகவும் இருக்கிறேன் பள்ளத்துக்கு மேலாகவும் என் பெருவர்களை தவறி நான் கீழே விழுந்த உடனே என் தம்பிமார்கள் ஒருவரு பின்னால் ஒருவரு பின்னால் ஒருவரு கீழே விழுந்த உடனே அந்த ஆனவர் செய்தார் அந்த கண்ணு பெற்ற அத்தனையோடு மகனே விழுந்து வரப்படாதா அப்படின்னு அவர் செய்த ராஜ்யம் அதற்கு மகளாத்தான மகளாகிய ஏற்பட்டு அழைத்து தூதுவர்களை ஆட வேண்டும் ஆக வேண்டும் அவளுக்கு மரியாதை இருக்கிறதா சென்று கைதாயிட்டோட காமாட்டு சுரட்டினார் பிடித்து அவளை எடுத்துக் கொள்வார் மனதுடன் அவர்களுக்கு செய்தார் தம்பி துச்சாதனம் அதனால சந்திரகாந்தி சூரிய பிரகாசமோ வலுக்கொண்டு வரைக்கும் சிலை எடுக்க மலை போல் குமரேறு என்னால் முடியாது கை சோர்ந்து முதல் சோர்ந்து சென்று விட்டான் மீண்டும் தருவராய் ஹோமப்பயிராக தருமன் மீண்டும் ஆடின உடனே நாங்களுக்கு அனுமதி கிடையாது அனுமதி நீக்கலாம் அனுமதி நீக்கி விட்டான் அப்படியே பண்டுவலை உங்களுக்கு ஒரு நாடு வந்தா 12 எழுத்து சேலக்கூடிய கட்டளையிட்டேன் ஆனா இன்றோடு 6 நாள் 6வது நாள் முடிந்துவிட்டது அதனால பாண்டவர்கள் செத்தார்கள் பிழைத்தார்களோ உயிரோடு இருக்கின்றார்களோ ஒன்றும் தெரியவில்லை பாண்டவரை அழைத்து இடம்பெற்று பாண்டவரை கண்டுபிடித்து மீண்டும் ஓட்ட வேண்டும் ஒருவர் சென்று பாண்டவரை அழைத்து சூரிய நடக்க பாண்டவரை